ஹாய் வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்குவர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்டர் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அதே லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ ஓப்பன் ஆகி அங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு 940 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட், திருப்பி ஓப்பன் ஆன இடத்துல க்ளோஸ். ஸோ ஒரு டோஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மறுபடியும் அதே லெவலுக்கு போய் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஒன்று ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து சைட்வேஸில் போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் தான் இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ இந்த சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு என்ன மாதிரியான நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிடலாம். ஸோ ஹவர்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ் ஒரு சேனலில் தான் போயிட்டு இருந்திருக்கு இது வரைக்கும் மார்க்கெட்டு. ஸோ இந்த சேனலை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணியாச்சு மார்க்கெட்டில். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சேனலை வந்து பிரேக் பண்ணி இப்போ சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கலாம் அப்படின்றதையும் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு சேனல் வித் கன்சாலிடேஷன். இந்த சேனலுக்குள்ளே போன மார்க்கெட்டு சேனலை வந்து பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணி பெருசாக ஒன்றும் அப் ட்ரெண்ட் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா சப்போர்ட் லெவல் வந்து ஈவனாக இங்கே வந்து இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே வந்து சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப ஈவனாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஈவனாக இருக்கிறதுனால மார்க்கெட்டால் வந்து பெரிய மூவ்மெண்டம் கொடுக்க முடியல. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்றதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எட்ஜுக்குள்ளே வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,000 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,113 ஆர் 100 அப்படின்ற ரேஞ்சில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு மேலே போகும்போது 23,208 அப்படின்றதுல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக சப்போர்ட் லெவல் வந்து ஈவனாகி பிரேக் அவுட் ஆகிறதுனால பெரிய மூவ்மெண்டம் வந்து இதில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய மூவ்மெண்டம் இருக்கும். சப்போர்ட் லெவல் ஈவனாக இருக்குது. ஸோ ஈவனாக இருக்கிறதுனால பெரிய மூவ்மெண்டம் பிரேக் அவுட் ஆனால் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. கொஞ்சம் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்டம் வந்து மெதுவாக தான் இருக்க மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் நம்ம வந்து. ஸோ போக தான் தெரியும் இனிமேல் அது வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து மூவ்மெண்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது பெரிய மூவ்மெண்ட்டா இல்லை சின்ன மூவ்மெண்ட்டா அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த லெவல் வந்து ஒரே ஈவனாக சப்போர்ட் லெவல் வந்து ஈவனாக இருக்கிறதுனால பெரிய மூவ்மெண்டம் இதில் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபிளாக் பேட்டர்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 23,835 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆர் இந்த சப்போர்ட் லெவலை உடச்சு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்ல சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திருப்பி வந்து இந்த சேனலுக்குள்ள வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சேனலுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த டவுனு அப்பு அப்படின்ற ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இது ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். அதுக்கு மேல இருக்க இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். ஒருவேளை சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 22,751. அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு சேனல் கன்சாலிடேஷன் மார்க்கெட்டு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே திரும்பவும் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி.
இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் சைட்வேஸ் தான். ஸோ இந்த சேனலோட டாப் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இது ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டா இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல் உடச்சதுன்னா திருப்பி வந்து இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து அதாவது ப்ரீவியஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகி திருப்பி ஓப்பன் உள்ள வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி இல்லாம இந்த ரேஞ்சை வந்து உடச்சு மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் பெரிய மூவ்மெண்ட்டாக இப்போதைக்கு இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் இந்த இடத்துல வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த கன்சாலிடேஷன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்டம் இருக்கும். டேரக்டா இதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே சப்போர்ட் லெவல் ஈவனா இருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 23,000. அதுக்கு அடுத்த லெவல் 23,095. அதுக்கு அடுத்த லெவல் 23,223. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 22,816 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் அப்படின்னு பார்க்கும்போது எது எது இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்குவோம். ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் அதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நம்மளுக்கு காமிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து காமிக்குது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் 22,782 அப்படின்றது. மார்க்கெட் கீழே வர வர அந்த ரேஞ்சில் தான் அடுத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு கீழே வரும்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் 22,540 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டோஜி ஃபார்மேஷன் அப்படின்றது இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அதே லெவலில் திரும்ப வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ஓவராலாக ஒரு டோஜியாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்டம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய மூவ்மெண்டம் இருக்கும். எந்த லெவல் அப்படின்னா 22,782 அப்படின்ற சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேற்படி அப்சைடில் மூவ்மெண்டம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 23,107 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்து வந்து பெரிய மூவ்மெண்டம் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ரெண்டு லெவலுக்குள்ள ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் திருப்பி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதான் நிஃப்டியோட லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நேத்தோட கேண்டிலோட லோயர் லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து சப்போர்ட்டை வச்சு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இன்கேஸ் கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 48,900 அப்படின்ற ரேஞ்சில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. 49,504 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும். அதனால வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒன் செகண்ட் இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்டம் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 20ஆம் தேதி 8 நாளாக கிட்டத்தட்ட வந்து இதே ஒரு ரேஞ்சுக்குள்ள கன்சாலிடேஷன் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன் செகண்ட் இதை கீழேயோ மேலேயோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அதுக்கு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இங்கே பார்த்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன் செகண்ட் இந்த பாக்ஸை கீழேயோ மேலேயோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டோ நம்மளால பார்க்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒருவேளை லெவலை வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்டம் இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னு. ட்ரெண்ட் லைனை நேற்று பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்ட் போகல. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கணும். ஸோ போகலை. அப்போ இந்த பிரேக் அவுட் வந்து வேலிட் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒன் செகண்ட் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இன்னொரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டார்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 50,500 அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லோயர் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. 48,900. ஸோ அந்த ரேஞ்சை உடைக்கும் போது 48,537 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ்.
ஸோ சென்செக்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து இருந்தது. இன்னைக்கு அந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க கடைசியில். ஸோ இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பெருசாக வந்து மேலே கன்சாலிடேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கான டார்கெட் வந்திருந்திருக்கும். 76,946 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்கும். பட் வர முடியல. ஏன் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடேஷனாக இல்லை, டவுன் ட்ரெண்டில் அப்சைடு பிரேக் அவுட் வந்து வேலிடேஷனாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் அகைன் அடுத்த கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதை வந்து நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும் நம்ம. ஸோ மறுபடியும் இந்த ரேஞ்சு கீழே வந்ததுன்னா இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் மார்க்கெட்டில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 75,367 லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் சப்போர்ட் நேற்று கொடுத்துருந்த லெவல் தான். 75,565 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும், 75,702 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை பிரேக் பண்ணி பெருசாக மேலே வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,042 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ அந்த 76,042 மேலே 76,261 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி நல்ல வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து 76,946 மார்க்கெட் ரீச் பண்ண முடியும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்தராக இன்னும் வரக்கூடிய டேஸில் ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா சைட்வேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மூமெண்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கண்டிப்பாக கன்சாலிடேஷன் மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வந்து சைட்வேஸ் போதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ, சென்செக்ஸோட வியூ. ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து அடுத்த வாரத்தோட வியூ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நாளைக்கோட க்ளோசிங் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸ் இருக்குது. என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.